அவனி ஊடக நேயர்களுக்கு வணக்கம். சுவிட்சர்லாந்து செய்தியாக இது அமைகிறது. சுவிட்சர்லாந்திலே வர வர அதிகமாக குற்றச் செயல்களும் விபத்துக்களும் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான முழு காரணமாக குற்றச் செயல் என்று கூறுகின்ற பொழுது களவுகள், அதாவது வீடுகளை உடைத்து கடைகளை உடைத்து களவு செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இது சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற மக்களாக இல்லாமல் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றவர்கள் திட்டம் தீட்டி கொடுத்து வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களை கொண்டு வந்து களவு செய்துவிட்டு உடனடியாக அவர்களை நாட்டை விட்டும் அந்த பொருட்களையும் அகற்றி விடுகிறார்கள், கடத்தி விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு போலீசாரின் பக்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் அதற்கு தொடர்புடையவர்கள், இங்கே இருந்து களவெடுப்பவர்கள் அதிகமாக சுவிஸிலே லுசேர்ன் மாநகரத்திலே தங்கியிருப்பதாகவும் அவர்கள் பலர் பிடிபட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையிலே ஈழத்தமிழர்களுடைய இந்து ஆலயங்களும் குறிவைத்து கொள்ளையிடப்பட்ட காலங்களும் இருக்கின்றன. அப்படியான நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கிறது. அத்தோடு கூட இந்த குற்றச்சாட்டுக்கள் போலீசாரினால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியானவர்கள் செய்கின்றார்கள் என்பது இந்த குற்றச்சாட்டு. இந்த கொள்ளைகளில் ஈடுபடுகின்றவர்கள் வேறு நாடுகளிலே குற்றம் எப்படி செய்வது, எப்படி தப்புவது, களவு எப்படி எடுப்பது என்று அவர்கள் ஒரு கற்கையை கற்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே வேளையிலே இவர்கள் எங்கே என்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதை அதிகமாக முகநூலின் ஊடாகவும் மற்றும் ஆன்லைன் ஷாப்பின் ஊடாகவும் யார் என்ன பொருட்களை விற்கிறார்கள், எப்படி விற்கிறார்கள், எவ்வளவுக்கு விற்கிறார்கள், எத்தனை பொருட்களை விற்றிருக்கிறார்கள் என்று பார்த்து அதிகமாக தங்கங்கள், வைரங்கள் இப்படியானவற்றை பழைய பொருட்களை விற்கின்றவர்களை குறிவைத்து அவர்களோடு பேசி கூட இந்த கொள்ளைகள் நடைபெற்றதாக பார்க்கப்படுகிறது. இதே வேளையிலே இந்த கொள்ளையின் போது பலர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதுவும் அதிகமாக வயோதிபர்கள் இதற்குள் உள்ளடக்கப்படுவதாகவும் வயோதிபர்களை குறிவைத்து இந்த கொள்ளைகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கொள்ளைகளை மொரோக்கோ மற்றும் துனேசியா மற்றும் போலந்து இப்படியான இடங்களிலே இருந்து வந்து கொள்ளை இடுபவர்கள்தான் இப்படியான பிரஜா உரிமை உள்ளவர் தான் கொள்ளை இடுகிறார்கள் என்றும் ஒரு சிலரால் தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன. அந்த வகையில் மேலும் நாங்கள் இந்த குற்றச் செயல்களுக்கு ஈடுபடாமல், அதாவது அகப்படாமல் பார்த்து கொள்வதாக இருந்தால் எப்பொழுதும் நாம் எம்மை கண்காணித்து கொள்ள வேண்டும். இங்கே தனிமையாக இருப்பவர்களுடைய வீடுகளும் பல வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. தனிமையாக இருக்கின்ற தனி வீடுகள் பல வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் இங்கே குறிப்பிடக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அவனி ஊடகத்தோடு இணைந்திருங்கள். அவனி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், உடனடியாக செய்தி கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். அவனி ஊடகம்.